ஹாய் மை டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான யூடியூப் ஜேர்னி மூலமாக உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு மண்டே விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். யூஸ்வலாக ஒவ்வொரு மண்டேவும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, கொளத்தூரில் இருக்க ஃபிஷ் மார்க்கெட், அதாவது ஃபிஷ் அக்வேரியம் இருக்கு இல்லையா கொளத்தூரில். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த வாரம் போயிருந்தோம். ஸோ அந்த விலாக் தான் நீங்கள் இதை பார்க்க போகிறீங்க. கொளத்தூரில் வந்து அந்த ஃபிஷ் மார்க்கெட் ஃபுல்லாகவே எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவோட எண்டு வரைக்குமே நீங்கள் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து உள்ளே என்ட்ரானதுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷாப் போயிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்தது. அண்ட் ஃபிஷ் டேங்க்ஸ் எல்லாமே சேல்க்கு அந்த மாதிரி எல்லாமே கூட நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அவ்வளோ வெரைட்டி ஆஃப் கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ் இங்கே இருக்குது. நாங்கள் ஒரு 4 இயர்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க் வீட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். இந்த 4 வருஷத்தில் எவ்வளவோ ஃபிஷ்ஷஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம். நிறைய செத்து போயிருக்கு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப அகைன் வாங்கி நாங்கள் விடுவோம். இங்கே கொளத்தூருக்கே வந்து ஒரு 2-3 டைம் நாங்கள் வந்துட்டு ஃபிஷ்லாம் வாங்கிட்டு போயிருக்கோம். இதுதான் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவாக எடுத்து காமிக்கிறது. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பாருங்களேன், எவ்வளோ கலர்ஃபுல்லாக. என் பையன் அவ்வளோ ஹாப்பினஸாக இருந்தான் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்துட்டு. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 4 இயர்ஸாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கலர்லாம் ஃபேட் ஆகி ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம், ஃபிஷ் டேங்க் வேறு வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவோட தான் ஆக்சுவலி இன்றைக்கி வந்தோம். ஸோ நிறைய போய் பார்த்தோம் நாங்கள். அது எல்லாமே என்னன்றதை 1 by 1 அப்படியே காமிக்கிறேன். ஸோ இந்த கடையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. அண்ட் வந்து ஃபிஷ் டேங்க்லாமே கூட வந்து ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. அண்டு நம்ம எடுத்த உடனே எங்கே போன உடனே நம்ம ஒரு இடத்துல டிசைட் பண்ண வேணாம், நம்ம சுற்றி ஃபுல்லாகவே பார்க்கலாம். பார்த்துட்டு எங்கே வந்து செட் ஆகுதோ அங்கே அதுக்கேற்ற மாதிரியான இதை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஒவ்வொரு ஷாப் போகும்போதுமே நிறைய பேர் வந்துட்டு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க போல். ஸோ நிறைய வந்து டெலிவரிலாம் நிறைய ஷாப்பில் பண்ணாங்க. அண்ட் வந்து க்ரௌடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமலான க்ரௌடு இருந்துச்சு. ஸோ யூஷுவல் டே தான், மண்டே தான், ஆனால் கூட பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையுமே நிறைய கடையில் நிறைய பேர் வந்து நிறைய வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க ஃபிஷ் டேங்க்ஸு, ஃபிஷ்ஷஸ்ஸு எல்லாமே. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டே. அப்பா வந்து உள்ளே என்ட்ரானதுமே, அப்பா இந்த மாதிரி ஃபிஷ் வாங்கலாம்ப்பா, நிறைய கலர் ஃபிஷ் போகும்போது வாங்கிட்டு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. அவளுக்கு வந்து இந்த ஹெட்டில் வந்து நல்லா பஃபராக இருக்கிற மாதிரி ஃப்ளவர் ஹார்ன் ஃபிஷ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் அவள் கேட்டுட்டு இருந்தா. சரி போகும்போது நம்ம அது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவளை கூல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அடுத்தடுத்த ஷாப்ஸில் என்னென்னலாம் இருக்குன்றதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஒரு ஆக்வா ஸ்டார் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கொளத்தூரில் வந்து மீன் வாங்க வந்திருப்பீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆக்வாஸ்டர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த ஃபிஷ்ஷு பார்த்திங்களா, இது பார்த்தாலே அப்படியே அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் நாட் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்தாங்க. பிகாஸ் நம்மளே இப்போ அதை வாங்க போகிறதில்ல, இருந்தாலுமே அதை பார்க்க அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு பெரிய டேங்க்லாம் வாங்கி அதுக்குள்ளே இந்த ஃபிஷ்ஷை வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிஷ்ஷஸ்லாம் நிறைய இருந்தது. எனக்கு பெருசாக நேம்ஸ் எதுவுமே தெரியாது. பட் இங்கே போயிட்டு நான் நிறைய பேரெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் பார்த்ததுமே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆச்சு எனக்கே. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா க்ரௌடு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒரு ஃபிஷ் ஷாப்லேயுமே வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அது இந்த ஃபிஷ்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு உள்ளே பார்க்கும்போதே. ஸோ போனது என்னவோ நாங்கள் ஃபிஷ் டேங்க்கை பற்றி விசாரிச்சுட்டு ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு தான். பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் எங்களுக்கு வரவே மனசில் எல்லா ஷாப்ஸும் போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் அப்படியே ஃபுல்லாகவே வீடியோ கவர் பண்ணேன். எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி டைப் ஆஃப் ஒரு டேங்காக வந்து நம்ம வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கேவே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க்குள்ளே வைக்கிற மாதிரியான பிளான்ஸ்லேருந்து எல்லா விஷயமே வந்து அங்கேயே கிடைக்குது. கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் இங்கே கிடைக்குது. அண்டு இந்த ஒரு புத்தா பார்த்திங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக காமாக அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்களுமே ஒரு சின்ன புத்தா ஸ்டாச்சு வந்து அழகாக வாங்கிட்டு தான் வந்திருந்தோம் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன குட்டி டெக்கர் பீசஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது ஃபிஷ் டேங்க்குள்ளே வைக்கிற மாதிரி. அதில் பாப்பாவும் ரியானும் ஒரு சில விஷயம் வந்து ஆசைப்பட்டு வாங்கிக்கிட்டாங்க. அதோ நான் சொன்ன கலர் ஸ்டோன்ஸ் பாருங்கள் எவ்வளோ வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் நம்ம எந்த மாதிரியான வெரைட்டிஸ் கலர் ஸ்டோன்ஸ் வேணும்னாலும் இங்கே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஷாப்பில் பார்த்திங்கன்னா உயிரோடவே ஷெல்லை வளர்த்துட்டு இருந்தாங்க. குட்டி கிராபுங்க எல்லாமே உயிரோடவே அப்படியே லைவாக பார்க்கலாம். இந்த ஷெல்குள்ளேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்னெயிலு, அதுக்கப்புறம் இந்த ஷெல்குள்ளேயே இன்னொரு வெரைட்டி ஆஃப் கிராபு வருமா,
அவ்வளோ ஒரு பார்க்கவே சூப்பராக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்வா சிஸ்டம் நாங்கள் போயிருந்தோம். இந்த ஷாப்பில் தான் வந்து அப்படியே செட்டாக வந்து ஃபிஷ் டேங்க்ஸ் கிடைக்குது. ஃபிஷ் டேங்க் ப்ளஸ் டேபிளோட செட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 5,000 ருபீஸ்லேருந்து அப் டு 20,000, 30,000, 50,000 அப் டு 1 lakh வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. நாங்கள் உள்ளே வரும்போதே ஒரு 2-3 ஷாப்ஸில் விசாரிச்சுட்டு வந்தோம். எங்கே வந்து ஃபிஷ் டேங்க்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக அண்ட் வந்து ப்ரைஸுமே ரீசனபிளாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்த ஒரு ஷாப் ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று ஒரு ஷாப்பும் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ இதிலலாம் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக நல்லாயிருக்கும், குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும், ப்ரைஸுமே வந்து ஓரளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கேயே ஒரு ஃபிஷ் டேங்க் நாங்கள் சூஸ் பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்து அடுத்தடுத்த ஷாப் போகும்போது இந்த மாதிரி வந்து கலர் ஃபிஷ்ஷஸ் நிறைய அழகழகாக நாங்கள் பார்த்தோம். ஸோ இதில் தான் நாங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆக்வா ஸ்டார் பார்த்தோம்ல, அங்கே இந்த மாதிரி டப் டைப்பில் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செட்டு கூட பார்த்திங்கன்னா ஒரு 4,000 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கேயே இன்னும் கொஞ்சம் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் என்ன ஃபிஷ்ஷு வாங்கணும் அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோவோட ஃபைனலாக நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கலர் ஃபிஷ்ஷஸ் இங்கே இந்த மாதிரி வந்து பல்ஜாக வச்சு வித்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு கோல்டு ஃபிஷ் வந்து பாப்பா செலக்ட் பண்ணால் இது எனக்கு வேணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு ஃபிஷ்ஷும் நாங்கள் வாங்கினோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்னேக் ஃபிஷ் உங்ககிட்ட காமிக்கணும்னு பார்த்தேன். ஓ மை காட், அப்படியே பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரியே இருந்துச்சு. நிஜமாகவே நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு அப்படியே ஒரு ஸ்னேக்கை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலு. இது உண்மையிலே ஸ்னேக்கு தானா இல்லை ஃபிஷ்ஷு தானா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் கூட. ரொம்ப வந்து ஒரு பயங்கரமாக இருந்துச்சு இந்த ஒரு ஃபிஷ்ஷு. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பேரட்ஸு, லவ் பேர்ட்ஸு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸு, அதுக்கப்புறமா ரேபிட்டு அண்ட் வந்து கேட்டு, இப்படி நிறைய வந்து இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்ற ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். பாப்பா கூட ஒரு கேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா, நம்ம வந்து இருக்கிற ஃப்ளாட்டில் அதெல்லாம் அலவுட் கிடையாது. ஸோ அதனால் இப்போதைக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கூல் பண்ணியாச்சு. அதுக்கே அவள் வந்து கோவப்பட்டுட்டே இருந்தா. அட்லீஸ்ட் வந்து லவ் பேர்ட்ஸாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. சரி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா, இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த கேட்டு எல்லாத்தையுமே அவங்களுக்கு காமிச்சிட்டு ரொம்ப அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கேருந்துமே அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ ஃபைனலாக நாங்கள் வாங்கின ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆரஞ்ச் கேப், ரெட் கேப், இந்த 2 ஃபிஷ்ஷும் தான். அண்ட் இது கூடவே வந்து கோல்டு ஃபிஷ்ஷும் நாங்கள் வாங்கியிருந்தோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் டேங்க் வந்து நாங்கள் வந்து ஒன்று ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் என்ன ஃபிஷ் டேங்க் வந்து ஃபைனலாக வாங்கணும் அண்ட் அது எப்படியெல்லாம் அசம்பிள் பண்ணுறோம், எப்படியெல்லாம் செட் பண்ணுறோம் அப்படின்றத அப்கமிங் விலாக்ஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 3:30 இருக்கும் நாங்கள் வரும்போது. இப்போ பாருங்கள் நைட்டே ஆகிடுச்சு. அப்படியே ஒரு 2-3 ஹவர்ஸ் அப்படியே எப்படி போச்சுனே தெரியல. இந்த ஒரு வீடியோவை உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவோட உங்கள் எல்லாரையுமே நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.